கொட்டுற மழையில படத்துடைய ஹீரோயின் சத்யா அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்க. அவங்க மனசுல இதுக்கப்புறம் நான் கடலுக்குள்ள போக மாட்டேன், நீங்க போனீங்கன்னா இதுதான் நான் உங்களை கடைசியா பாக்குறது, இப்படி நிறைய குரல்கள் ஒலிச்சிட்டு இருக்கு. அப்ப அவங்க அப்பா அங்க வந்து சத்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு போனாலும் சத்யா சோகமா தான் இருக்காங்க. ஒரு நாள் சத்யா அவங்க அப்பா கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்க அப்பா அதை கேட்டு ஷாக் ஆகி அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத, நல்லா யோசின்னு சொல்றாரு. சத்யா நான் நல்லா யோசிச்சுட்டேன், கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு உறுதியா சொல்றாங்க. சத்யாவை பொண்ணு பார்க்க வராங்க. மாப்பிள்ளை கலெக்ஷன் ஏஜென்டா இருப்பாரு. சத்யா எல்லா சோகத்தையும் மறைச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. மாப்பிள்ளைக்கு சத்யாவை பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இருந்தாலும் பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காங்களே, ஒருவேளை வற்புறுத்தி தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களான்னு சந்தேகம் வருது. ஆனா சத்யா கொஞ்சம் கூட யோசிக்காம மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய தனியா மீட் பண்ணி பேசுறாங்க. சத்யா எடுத்ததுமே அவன் பேரு ராஜுன்னு ஆரம்பிக்கிறாங்க. உடனே மாப்பிள்ளைக்கு தான் யூகிச்சது கரெக்டா தான் இருக்குன்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. சத்யா என்ன நடந்தாலும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே சத்யாவும் ராஜுவும் ஒன்னா வளர்ந்தவங்க, உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க மச்சிலேசங்கிற ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் குஜராத்ல 9 மாசம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல மீன் பிடிப்பாங்க. 3 மாசம் மட்டும்தான் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மீன் பிடிக்க போற கூட்டத்துடைய தலைவனுடைய பேர் தான் தண்டேல். மீன் பிடிக்க கடலுக்கு நடுவ போனா அதுக்கப்புறம் போன் சிக்னல் கூட அவங்களுக்கு சரியா கிடைக்காது. மீன் பிடிக்க அனுப்புற கான்ட்ராக்டர் எப்பவும் பேசினபடி கூலியை சரியா கொடுக்காம தகராறு பண்ணிட்டே இருப்பாரு. ராஜுடைய அப்பா இப்போ உயிரோட இல்ல, அம்மா மட்டும்தான். ராஜுடைய அப்பாவும் தண்டேலா இருந்தவர். ஊருக்காக உயிரை கூட கொடுக்க தயங்காதவர். 9 மாசம் மீன்பிடி கான்ட்ராக்ட முடிச்சு எல்லாரும் ஊருக்கு திரும்புறாங்க. தண்டேல் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்னாச்சுன்னு ராஜு விசாரிக்கிறாரு. தண்டேல் பக்கத்து கிராமத்துல இருக்கிறவங்க மீன்பிடி தொழில் வேண்டான்னு முடிவெடுத்து மணல் அள்ளுற தொழில இறங்கி இருக்காங்க. அதுக்காக அவங்க கவர்மெண்ட் கிட்டையும் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனா புயல் பெருமழைன்னு வரும்போது தண்ணி ஊருக்குள்ள புகுந்து ஊரையே அழிச்சிடும். அதை பத்தி நான் உங்ககிட்ட போய் பேசினேன், ஆனா என்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாரு. ராஜு அந்த ஊருக்கு போய் தண்டேல அவமானப்படுத்தினவங்களை வெளுத்து வாங்கிட்டு யாரையும் இழிவா பேசாதீங்கன்னு அட்வைஸும் பண்ணிட்டு வருவாரு. ராஜு அவங்க அப்பா மாதிரியே ஊருக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறதுனால ராஜு தான் அடுத்த தண்டேல்னு தண்டேல் அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. சத்யாவுடைய பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்காவுடைய அண்ணன் மீன் பிடிக்க கடலுக்கு போயிருக்கும் போது ஒரு பெரிய அலை வந்து போட்ல தாக்குனதுனால போட் கவுந்து இறந்துடுவாரு. அந்த இன்சிடென்ட்ல இருந்து சத்யா ராஜுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டே இருப்பாங்க. ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் மீன் பிடிக்க போகும்போது தன்னுடைய அப்பா மட்டும் ஏன் மீன் பிடிக்க போறது இல்லைன்னு சந்தேகமும் வரும். அதை பத்தி அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க. ஒரு நாள் சத்யாவுடைய அப்பா மீன் பிடிக்க போயிருக்கும் போது அவங்க அம்மா இறந்துடுவாங்க. அவர் திரும்பி வர்றதுக்குள்ள அடக்கமும் பண்ணிடுவாங்க. எங்க அடக்கம் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க கூட கஷ்டமா இருக்கும். அவர் திரும்பி வர வரைக்கும் சின்ன பொண்ணான சத்யா தனியா தான் இருப்பாங்க. அதனால இனிமே அவங்கள தனியா விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு முடிவெடுத்து மீன் பிடிக்கிற தொழிலையே விட்டுருவாரு. ஒரு நாள் மீன் பிடிக்க போன ராஜு வழக்கமா வர நாளுக்கு மேல 4-5 நாள் ஆயும் திரும்பி வந்திருக்க மாட்டாரு. போன் சிக்னலும் கிடைக்காது. சத்யா ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. ராஜு கிட்ட சரியா பேச மாட்டாங்க. எப்படியாவது அவருடைய மனசை மாத்தி கடலுக்கு போக விடாம தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இத பத்தி ராஜு கிட்ட பேச, நான் 10 வயசுல இருந்து கடலுக்கு போயிட்டு இருக்கேன், இது வரைக்கும் எதுவும் ஆனதில்லை, இனிமேலும் ஆகாது. அதுவும் இல்லாம எனக்கு நிலத்துல இருக்கிறத விட தண்ணியில இருக்கிறது தான் பலம்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ராஜுவுடைய அம்மா கிட்ட பேசினா அவங்களாவது கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சு அவங்க கிட்ட பேசுறாங்க. ஆனா அவங்க இங்க இருக்கிற ஆம்பளைங்க கடலுக்கு போனாதான் நம்ம வீட்டுல அடுப்பெரியும்னு சொல்லிடுவாங்க. ஒரு கட்டத்துல சத்யா ராஜு கிட்ட உனக்கு நான் முக்கியமா இல்ல கடலுக்கு போறது முக்கியமான முடிவெடுத்துக்கோன்னு சொல்லிடுவாங்க. ராஜு வேற வழி இல்லாம இனிமே நான் கடலுக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துடுவாரு. ஆனா மறுநாளைக்கு காலையில மீன் பிடிக்க போறதுக்காக ராஜு கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவாரு. சத்யா அங்க போய் நீங்க போகவே கூடாதுன்னு தடுப்பாங்க. ஆனா ராஜு தண்டேலா நான் இவங்க கூட போய் தான் ஆகணும்னு உறுதியா சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ராஜு நான் போயிட்டு வரேன், போன் பண்றேன்னு எதையோ பேசுவாரு. ஆனா சத்யா பதில் பேசாம அமைதியா உட்கார்ந்துடுவாங்க. இப்படி அவங்க அமைதியா அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற சீனை தான் படத்தோட ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க. சத்யா இதெல்லாம் கெட்டிக்க போற மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டு நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவரை பார்த்து 3 முக்கியமான விஷயங்களை சொல்லணும். உங்களுக்கு கடல் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல, அதனாலதான் இந்த டிசிஷன் எடுத்தேன். நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க வாழ்க்கையில நான் இருக்க மாட்டேன். இந்த 3 விஷயத்த சொன்னா போதும்னு சொல்றாங்க. இப்ப கடலுக்கு போயிருக்கிற ராஜுவை காட்டுறாங்க. திடீர்னு புயல் உருவாகுது. கப்பல் எல்லாம் நிலை தடுமாறி போகுது. அப்ப புயல்ல மாட்டிக்கிட்ட இன்னொரு கப்பல்ல இருக்கிற ஒருத்தரை ராஜு காப்பாத்துறாரு. திடீர்னு பாகிஸ்தான் கோஸ்ட் கார்டுடைய கப்பல் அங்க வருது. அப்பதான் ராஜுக்கு புரியுது புயல்ல சிக்கினவரை காப்பாத்துறதுக்காக பார்டரையே கிராஸ் பண்ணிட்டோன்னு. ராஜுவோட சேர்த்து 22 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க சாதாரண சிட்டிசனா இல்ல தீவிரவாதிகளான்னு தெரியற வரைக்கும் போலீஸ் காவல்ல இருக்கட்டும் கோர்ட்ல சொல்லிடுவாங்க. இவங்க பாகிஸ்தான் கோஸ்ட் கார்டு கிட்ட மாட்டின விஷயத்தையும் இப்ப ஜெயில இருக்கிற விஷயத்தையும் லெட்டரா எழுதி ஊருக்கு அனுப்புவாங்க. அந்த லெட்டரை சத்யா படிச்சு ரொம்பவே வருத்தப்படுவாங்க.
ஊருக்கு வந்த லெட்டர்ல ராஜு சத்யாவுக்கு தனியா ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருப்பாரு. ஆரம்பத்துல அதை படிக்க வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துல அதை பிரிச்சு படிப்பாங்க. உன்னை பார்க்காம உங்ககிட்ட பேசாம இருக்க முடியலன்னு ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாரு. அதை படிச்சுட்டு சத்யா ரொம்பவே வருத்தப்படுவாங்க. மினிஸ்டர் கிட்ட பேசி எல்லாரையும் வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்றோம்னு ராஜுடைய அம்மா பதில் கடிதம் போட்டிருப்பாங்க. சத்யா கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலையோன்னு எல்லாரும் கேட்பாங்க. அந்த லெட்டரை ராஜுடைய அம்மா சொல்ல சொல்ல எழுதினது என்னமோ சத்யா தான். அந்த லெட்டரை சத்யா எழுதும் போது அதுல அவங்களுடைய ஒரு துளி கண்ணீர் விழுந்திருக்கும். அந்த கண்ணீர் துளியிலேயே அவங்க எல்லா உணர்வுகளையும் சொல்லிட்டாங்கன்னு ராஜு புரிஞ்சுப்பாரு. இப்படியே 6 மாசம் ஓடி போகுது. மீனவர்களுடைய குடும்பம் சரியான வருமானம் இல்லாம சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சத்யாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. குஜராத்ல இருக்கிற சேட் 7 மாசம் சம்பள பாக்கி வச்சிருக்கிறதா ராஜு ஒரு முறை சொல்லி இருப்பாரு. அதனால சத்யா கெட்டிக்கப்புற மாப்பிளைய கூட்டிட்டு நேரா குஜராத்துக்கு போய் சேட்டு கிட்ட சம்பள பாக்கிய கேட்பாங்க. ஆனா சேட்டு என்கிட்ட பைசா இருக்கு ஆனா தர முடியாதுன்னு ரொம்ப கேவலமா பேசி அனுப்பிடுவாரு. சத்யா நேரா சேட்டு கிட்ட இருந்து வெளியே வந்து நடு ரோட்ல உட்கார்ந்து தர்ணா பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்க இருக்கிற லோக்கல் மீனவர்களுக்கு விஷயம் தெரிய அவங்களும் சத்யா கூட போராட்டத்துல இறங்குவாங்க. அதனால மீன்பிடி தொழில் மொத்தமா முடங்கி போக அங்க இருக்கிற சேட்டுங்க எல்லாம் பணத்தை கொடுக்க சொல்லி இந்த சேட்டுக்கு பிரஷர் கொடுப்பாங்க. அதனால சேட்டு வேற வழி இல்லாம சம்பள பாக்கிய செட்டில் பண்றாரு. அந்த பணத்தை ஊருக்கு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் மாப்பிளையும் உறுதுணையா இருப்பாரு. அதுக்கப்புறம் சுசீலா சிவராஜ் மினிஸ்டரை பார்த்து அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கான ஏற்பாடையும் பண்ணுவாங்க. இந்த விஷயம் ஜெயில இருக்கிறவங்களுக்கு தெரிய வர ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்தியன் எம்பசி அந்த 22 பேரையும் ரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு அந்த லெட்டரை பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கறாங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட் அந்த லெட்டரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஜட்ஜஸ் அவங்கள ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கான தீர்ப்பை சைன் பண்ண போகும்போது இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்கிற ஆர்டிகல் 370 ரத்து பண்ணிட்டாங்கிற நியூஸ் வரும். அதனால ஜட்ஜஸ் அந்த பேப்பர்ல சைன் பண்ண மாட்டாங்க. பாகிஸ்தான்ல பெரிய கலவரமே நடக்க ஆரம்பிக்கும். இந்தியன்ஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. இந்த 22 பேரும் போலீஸ் வேன்ல ஜெயிலுக்கு திரும்ப போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க இந்தியன்ஸ்னு கண்டுபிடிச்சு அவங்க போயிட்டு இருக்கிற வேனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை தடுக்க நினைக்கிற ஆபீசர் மேலையும் தீ வைப்பாங்க. சத்யா அவரை காப்பாத்திட்டு 22 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. 22 கைதிங்க தப்பிச்சு போயிட்டாங்கிற விஷயம் ஜெயிலுக்கு தெரிய வர நம்ம வேலையே போயிட போது நம்மள எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கன்னு ரொம்பவே பயப்படுவாங்க. ஆனா அந்த 22 பேரும் ஜெயிலுக்கு திரும்ப வந்துடுவாங்க. சத்யா நாங்க வழி தவறி வந்தோமே ஒழிய தப்பு பண்ணிட்டு வரலன்னு சொல்றாரு. இந்த இன்சிடென்டால ஜெயிலருக்கு அவங்க மேல ஒரு அன்பு உருவாகுது. அந்த 22 பேர்ல ஒரு சின்ன பையனும் இருப்பான். அவன் ஒரு நாள் இந்தியாவுடைய கொடியை ஏத்த ட்ரை பண்ணுவான். அதனால பாகிஸ்தான் கைதிங்க அவனை போட்டு அடிப்பாங்க. சத்யா இவனுங்களை இப்படி விட்டு வச்சிருந்தா பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்கன்னு எல்லாரையும் வெளுத்து வாங்கிடுவாரு. அதனால போலீஸ் சத்யாவை போட்டு அடிச்சு தனி செல்ல போட்டுருவாங்க. 22 பேரையும் வெளியே கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ண மினிஸ்டர் சுசீலா சிவராஜும் உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுவாங்க. 22 பேருடைய ரிலீஸ் ஹோல்டான விஷயம் சத்யாவுக்கு தெரிய வர சத்யா மாப்பிளையோட கிளம்பி டெல்லிக்கு வராங்க. அவங்க கல்யாணத்துக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கும். சுசீலா சிவராஜுடைய பொண்ணை பார்த்து விஷயத்த சொல்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்கள மீட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் சத்யா வேற வழி இல்லாம கல்யாண கோலத்துல அவங்க கார் முன்னாடி நிறுத்த அவங்க காரை நிறுத்தி சத்யாவை கூப்பிட்டு பேசுவாங்க. சத்யா அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது சைன் பண்ண கடைசி ஆர்டர் இது, அதனால அவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கன்னு கெஞ்சுவாங்க. அவங்க நீ தைரியமா கிளம்பி ஊருக்கு போ, கண்டிப்பா நான் அவங்கள வெளியே கொண்டு வரேன்னு தைரியம் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 22 பேரும் இந்தியன்ஸ் தாங்கிற ப்ரூஃப அனுப்பி வச்சு வெளியே கொண்டு வரதுக்கான ஏற்பாடையும் பண்ணுவாங்க. சத்யாவுடைய கல்யாண இன்விடேஷன் ஜெயிலுக்கும் அனுப்பி வைப்பாங்க. ஆனா ஜெயில இருக்கிற பழைய தண்டேல் இப்போதைக்கு இந்த விஷயம் ராஜுக்கு தெரிய வேண்டாம், அவன் ஊருக்கு போய் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிடுவாரு. ஃபைனலா 22 பேரையும் ரிலீஸ் பண்றதுக்கான ஆர்டர் வந்துட்டும். மிட் நைட் 12 மணிக்குள்ள அவங்கள ரிலீஸ் பண்ணியாகணும். இல்லைன்னா அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த 22 பேர்ல லக்ஷ்மண்ங்கிற ஒருத்தருக்கு எந்த ப்ரூஃபும் வந்திருக்காது. அதனால அவரை ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனா ராஜு லக்ஷ்மண் இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு உறுதியா இருப்பாரு. தண்டேல் சத்யாவுடைய கல்யாண விஷயத்த சொல்லி நீ இப்ப கிளம்பி போனதான் கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு சொல்வாரு. ராஜு நான் கல்யாண விஷயத்துல குழப்பமா இருக்கேன், ஆனா லக்ஷ்மண் இல்லாம இங்கிருந்து போக மாட்டேங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்கேன்னு சொல்லிடுவாரு. இப்படியே பேசிட்டு இருக்க 12 மணி ஆயிடும். இதுக்கு மேல யாரையும் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா பாகிஸ்தான் ஜெயிலர் நம்ம டைம் பிரகாரம் இப்ப 11:55 தான், 12 ஆக இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு, ப்ரூஃபும் வந்துருச்சு, அதனால எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிடுவாரு. சத்யாவும் மாப்பிளையும் ஊர் வந்து சேர்றாங்க. ராஜு மீன் பிடிக்க போகும்போது கெட்டிட்டு போன சிகப்பு கலர் கொடி இப்ப கலங்கர விளக்கத்துல இருக்காது. யூசுவலா அவர் திரும்ப வந்த பிறகுதான் அந்த கொடியை வைப்பாரு. இப்ப கொடி அவந்திருக்கு. சோ ராஜு திரும்ப வந்துட்டத சத்யா புரிஞ்சுக்கிறாங்க. மாப்பிள்ளை என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியும், அதனாலதான் நமக்கு முன்னாடி பிளைட் டிக்கெட் போட்டு அவரை ஊருக்கு அனுப்பி வச்சேன். முடிஞ்ச எனக்கு தர வேண்டிய பைசாவை மட்டும் செட்டில் பண்ணிடுங்கன்னு காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டு கிளம்பிடுவாரு. இப்ப கலங்கர விளக்கத்துல அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ராஜுவை போய் மீட் பண்றாங்க. 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.